பீகார் மாநில அரசியல் வரலாற்றுல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான நாள். ஏனென்றால் பீகார் மாநிலத்தில் பாஜக முதன்முறையாக ஆட்சியை அமைத்திருக்கிறது. பீகார் முதல்வராக பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி பதவியை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆளுநர் சையத் ஹசனைன் அவர்கள் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் மிக எளிமையான முறையில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. அவரோடு சில துணை முதல்வர்களும் கூட தற்போது பதவியேற்று வருகின்றனர். சாம்ராஜ் சௌத்ரி ஏற்கனவே பீகாரினுடைய துணை முதல்வராக இருந்தார். அப்போது அவர் ஐக்கிய ஜனதா தளத்தோடு பாஜக கூட்டணியில் இருந்த போது அவர் துணை முதல்வராக இருந்தார். இருப்பினும் பீகாரில் அண்மை நாட்களாக சில காட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது சாம்ராஜ் சௌத்ரி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் ஹிந்தி ஹாட்லாண்டை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் இப்படி பல ஹாட்லாண்ட் மாநிலங்களில் பாஜக ஏற்கனவே ஆட்சியை பிடித்திருந்தாலும் முக்கியமாக இருக்கக்கூடிய பீகாரில் இதுவரை பாஜக ஆட்சியை பிடிக்காமல் இருந்தது. அங்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய நீண்ட கால கனவாக இருந்தது. அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. சாம்ராஜ் சௌத்ரியை பொறுத்தவரை அவர் அரசியலில் 1990 நுழைந்தார். முதலில் அவர் அரசியலில் நுழைந்தது லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் தான் அவர் எம்எல்ஏவாகவும் அதே போல அமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு சென்றார். பின்னர் அங்கிருந்தும் வெளியேறி கடந்த 2018ஆம் ஆண்டு தான் அவர் பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்த பிறகு பீகார் மாநில பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் தலைவராக இருந்த போது பீகார் மாநிலத்தில் பாஜக அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்பட்டதாக பலரும் கூறுகிறார்கள். அதன் பிறகு பீகாரில் துணை முதல்வராக பதவி வகித்தவர் தற்போது முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க மற்றொரு விஷயம், இவர் தமிழகத்தில் தான் படித்திருக்கிறார். பீகாரினுடைய முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தான் தன்னுடைய உயர்கல்வியை படித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரை பொறுத்தவரை இவர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது கோயர் குஷ்வாகா என்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். பீகார் மாநில மக்கள் தொகையில் சுமார் 7% அளவுக்கு இந்த குஷ்வாகா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஓபிசி சமூகத்தை பொறுத்தவரை முதலில் இருப்பது யாதவாவுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் இருப்பது குஷ்வாகா சமூகத்தை சேர்ந்தவர். அந்த குஷ்வாகா என்கிற ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான் சாம்ராஜ் சௌத்ரி. இவர் கட்சிக்காக மிக கடுமையாக உழைத்து ஒரு பீகாரில் கட்சி அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் தற்போது இவர் பாஜகவை சார்ந்த பீகார் முதல்வராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.